தரிசனம். தரிசனம் என்றாலே ஒரு ஆர்வமான விஷயம். ஆவிக்குரிய தரிசனம் சொல்லுகிறது அது இன்னும் ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். நடக்கப்போகிற உண்மைகளை முன்பதாகவே கண்டு கொள்வது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை முன்பதாகவே கண்டு அதை பெர்ஃபெக்டாக நிறைவேற்றுகிறதற்கு இந்த தரிசனம் ரொம்பவே உதவி செய்கிறது. தரிசனம் பார்க்குறது, தரிசனம் சொல்லுகிறது, தரிசனம் அடைகிறது, இதெல்லாம் என்னன்னு வெவ்வேறாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமாக ஒரு 12 வயசு சிறுவன் எப்படி தரிசனத்தை அடைந்தார். ஆண்டவராக இயேசு முகமுகமாக பார்த்து அவருடைய மினிஸ்ட்ரியில் பிளைண்டு பீப்புள் பார்க்குறாங்க, அதாவது குருடர்கள் பார்வையடைந்து சப்பானிகள் நடக்கக்கூடிய உண்மையான சம்பவங்கள் இன்றைக்கும் நடக்கிறது, லிட்ரலாக நடக்குது. இந்த உண்மைத்தன்மையை இதனுடைய வீடியோ முடிவில் உங்களுக்காக நாங்கள் பொறுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக கவனமாக கேளுங்க. ஏன்னா தரிசனத்தை குறித்து இன்றைக்கி அநேகர் கற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறாங்க. இந்த அருமையான சிறுவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிட்டத்தட்ட 7 மணிக்கூர் பரலோக காட்சிகளை காண்பித்தார். அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் பலமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்து கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், ஒரு என்கவுண்டர். ஆண்டவர்னால் யாருன்னே தெரியாமல் வாழ்ந்த இந்த சிறுவனுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் தேவ ஜனங்களே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்பவே புரோஜனப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இதில் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், தீர்க்க தரிசனம் அடைவார்கள், இதெல்லாம் என்ன, எப்படி ஆண்டவர் பேசுகிறார், ஒவ்வொரு நபர்களுக்குள்ளாடி எப்படி அவர் கிரியை செய்கிறார், இதை நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். பவுல் கூட சொல்லுகிறாரு, தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புங்கள். 1 கொரிந்தியர் 14:1 பார்த்தீங்கன்னா, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். விசேஷமாக எக்ஸ்பெஷலி. ஏன்னா இந்த தீர்க்க தரிசன வரம் என்னன்னா, இது மனுஷனுடைய எண்ணத்தினால வராது, இது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். தீர்க்க தரிசனம் மனுஷனுடைய எண்ணத்தினால் வராமல் பரிசுத்த ஆவியினால் வருகிறதுனால தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் கூட தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகிறாங்க. ஸோ அதனால் அந்த வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து இந்த புதிய ஏற்பாட்டில் இதை எப்படி செயல்படுத்த, எப்படி ஒரு பர்சனல் லைஃப்பில் நம்ம செயல்படுத்த, மினிஸ்ட்ரியில் எப்படி செயல்படுத்த, இது எப்படி பயன்படுகிறது என்பதை வேத ஆதாரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். மேலும் தீர்க்க தரிசனம் என்பது சில நேரம் ஜெபித்து நாம் ஆண்டு சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது, நம்ம கேட்காமலே அவரே நமக்கு தரக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு நபர்களுக்கும் இது எப்படினாலும் நடக்கலாம். பவுல் சொல்லுகிறாரு, விரும்புங்கள் சொல்லுகிறார். ஏன்னா நம்ம விரும்பும் பொழுது தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீரான்று கொடுக்கிறார். அதை பற்றி தாகம் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்காமலும் இருக்கும். ஏனென்றால் நம்ம எதை குறித்து நமக்கு சத்தியம் அறிவிக்கப்படுகிறதோ அதை குறித்து மட்டும்தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, சத்தியத்தை தெரியாத வரைக்கும் நமக்கு அதை பற்றி ஒரு ஞானம் இருக்காமல் இருக்கலாம், ஞானம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் பவுல் சொல்லுகிறத வைத்து பார்க்கும் பொழுது தரிசனத்தை பெற்றுக்கொள்ள நம்ம விரும்பணுமா. ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் நம்மளுடைய லைஃப்பில். ஆண்டவராகிய இயேசுவுக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் தேவன். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் போங்க, அங்கே ஒரு கழுதை இருக்கும், அந்த கழுதையை அவுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. நீ போ, பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, அந்த மீனை பிடிச்சிட்டு வா, அதுக்குள்ளாடி ஒரு தங்க நாணயம் இருக்கும், அந்த வெள்ளி நாணயத்தை எடுத்து நீ என்ன செய், உன்னுடைய கணக்கும் என்னுடைய கணக்கும் நீ டேக்ஸ் கட்டுன்னு சொல்கிறார். இதெல்லாம் ஆண்டவராக இயேசு ஆவியில் அறிந்து ஸ்பிரிட்டில் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு விஷன் எபிலிட்டி இருந்துச்சு, ஸ்பிரிச்சுவல் விஷன் அவருக்கு இருந்துச்சு. அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒவ்வொரு டிசிஷன்லையும் கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிறார், ஆனால் அது தடைப்படுகிறது. சரி, இன்றைக்கி 2 விதமான விஷயங்களை பார்த்துட்டு அந்த 7 மணிக்கூர் பரலோக காட்சியையும் 12 வயசில் இயேசுவை முகமுகமாய் பார்த்த அந்த அருமையான சகோதரனுக்கு இது தரிசனமா, இல்லை தரிசனம் அடைந்தாரா, இல்லை தரிசனம் அவர் பார்த்தாரா, இது என்ன சம்பவம், நம்ம 3ஐயும் கிளியராக பார்க்க போகிறோம். நம்பர் 1, நீங்கள் புரிய வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம், தரிசனம் அப்படின்னு சொன்னாலே பார்க்குறது. தரிசனம் அப்படின்னு சொன்னாலே ஒரு காரியம் நமக்கு முன்னாடி தோன்றுகிறது.
அதில் அநேக ரீதியில் தேவ மனிதர்களுக்கு இந்த தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசேஷமாக அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை நான் பெற்றதுனால நான் நிறைய காட்சிகளை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு முறை நான் ஒரு சபையில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆவியானவர் ஒரு சகோதரனுடைய வாயை காட்டுகிறார். ஆனால் அந்த வாயை பார்த்தவுடன் அந்த சகோதரனுடைய கிட்ட போய் கேட்குறேன், உங்கள் வாயில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பேச்சு வராது. அப்போ ஆண்டவர் காட்டுகிறார், அந்த கட்டை உடைக்கிறாருன்னு காட்டுகிறார். அதற்கு பிற்பாடு அவங்களுக்கு அந்த பயம், அந்த பேச்சு வராத தன்மைகள் அப்படியே மாறிவிட்டது. ஸோ இப்படி நான் ஸ்டேஜில் பல முறை நான் பல காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன் ஊழியம் செய்யும் பொழுது. அப்போ இறங்கி போய் அதை கேட்கும் பொழுது அந்த நபர்கள் சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நான் அந்த ஸ்டேஜில் நிற்கும் பொழுது ஒரு பெயர் எனக்கு வருகிறது. நான் அந்த பெயர் மீட்டிங் முடித்த உடனே போய் கேட்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுதான் என் பெயர் அப்படின்னு சொல்லுகிறாங்க. நான் இது எதையுமே கட்டுக்கதையாக சொல்லலை தேவச்சனமே, அனுபவித்து வேதாகமத்தை என் கையில் சுமந்து கொண்டு நான் சொல்லுகிறேன். இது ஒரு உண்மையாக நடக்கக்கூடிய தன்மை உடையது. இதிலும் மேலாக பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் இன்றைக்கி பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைக்கணும். வேதத்தில் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்களோ அவர்கள் அந்நிய பாஷையை மட்டும் பேசவில்லை, அதோடு சேர்ந்து தீர்க்க தரிசனமும் சொன்னார்கள். ஸோ தீர்க்க தரிசனம் என்பது ரொம்பவே தேவையான ஒன்று. ஏன்னா கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுவார்னு யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது 120 பேருக்கு மட்டும் அல்ல, அந்த மேலறையில் கூடியிருந்தவர்களுக்கு மட்டும் அல்ல. அதனால தான் அந்த அபிஷேகம் திரும்பியும் என்ன செய்தது, பேதுரு போய் பிரசங்கம் பண்ண இடத்துல ஊற்றப்பட்டது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அபிஷேகம் இறங்க ஆரம்பித்தது. முந்திய நாட்களில் இந்த அபிஷேகம் இறங்குறதுக்கு முன்னாடியும் ஜனங்கள் ஜெபித்தது உண்டு, ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கினதுல இருந்து ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது. பவுலையும் சீலாவும் கட்டி போட்டிருக்கிறாங்க, அந்த கெட்டப்பட்ட இடத்துல சிறைச்சாலை அசைந்தது. ஸோ இந்த அனாயிண்டிங் வந்த பிறகு மினிஸ்ட்ரி எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆயிட்டு. பேதுருனுடைய லைஃப்பில் ஆத்துமாக்கள் திரளாய் ஆதாயம் பண்ணப்பட்டது. பேதுருனுடைய நிழலில் அற்புதம் நடந்தது. பவுலினுடைய உருமால்னு சொல்லக்கூடிய கச்சிஃபில் அற்புதம் நடந்தது. பவுலினுடைய பெல்ட்டு தூக்கி போடுறாங்க, அற்புதம் நடக்குது. இது இயேசு கிறிஸ்துவனுடைய மேலே மட்டும்தான் இந்த அற்புதங்கள்லாம் இருந்தது. இயேசு சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று ஒரு குறிப்பிட்ட கூட்டமான இடத்துல அவர் கேட்டார். ஒரு பெரும்பாடுள்ள சகோதரி இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். ஏன்னா அவளுக்கு அந்த கூட்டத்தின் மத்தியில் வரக்கூடாது, அவள் புறக்கணிக்கப்பட்டவள். அவள் உள்ள அவளை கல்லெறிந்து கொள்வார்கள், அடிப்பார்கள். அதனால ரகசியமாக தொடுகிறாள், சுகமடைகிறாள். ஆனால் அந்த கூட்ட நெரிசல்ல எல்லாரும் நெறித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? அப்போ சீசர்கள் கேட்குறாங்க, உங்களை தான் எல்லாரும் நெரிச்சு தொட்டுட்டு தானே இருக்காங்க, மார்க்கெட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? ஒரு பஸ்ஸு கூட்டமாக இருக்குது, நீங்கள் கம்பி பிடிச்சி அப்படியே தொங்கிட்டே வாரீங்க, மீன்ஸ் அந்த பஸ்ஸில் சீட்டு கிடைக்கல, அப்படியே உள்ளாடி நின்றுக்கிட்டு வரும்பொழுது 4 பேர் நம்மளை இடிச்சிட்டு தான் போவாங்க. அதே போல தான் இயேசுவை எல்லாரும் இடித்து அப்படியே எல்லாரும் கிராஷ் பண்ணி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்னை தொட்டது யாருன்னு கேட்டதில் உள்ள ரகசியம் என்னவென்றால், எல்லாரும் தொட்டாங்க, ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் நான் விடுதலை ஆகணும்னு சொல்லி முழு மனதோடு தொட்டிருக்கிறாங்க. அவங்க தொட்டதுனால ஏன்ட்டிருந்து வல்லமை கடந்துச்சு. எல்லாரும் தொடும்பொழுது இயேசுவாகிய அந்த தேவன்கிட்டருந்து வல்லமை கடந்து போகலை. ஏன்னா எல்லாரும் அவங்க சும்மா அப்படி போயிட்டு இருக்கிறாங்க, உடம்பு அவங்க மேலே படுது. ஏன்னா கூட்டமான நெரிசலான இடம், யாருமே பர்பஸ்ஃபுல்லாக தொடலை. ஆனால் இந்த ஒரு சகோதரி மட்டும் தீர்மானத்தோடு நான் விடுதலையாக வேண்டும் என்று தொட்டாள். அதனால் வல்லமை கடந்து சென்றது. அப்போ இயேசுனுடைய சரீரத்தில் இருந்து வஸ்திரத்தில் வல்லமை இருந்துச்சு. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாங்க, இயேசுனுடைய சரீரத்தை கூட தொடலை. இதே அபிஷேகம் பவுல் மேலே இறங்கிட்டு வஸ்திரத்தில் வல்லமை, பெல்ட்டில் வல்லமை, கர்ச்சீஃபில் வல்லமை. பவுலுடைய பார்வை உற்று பார்த்த பொழுது சுகம் உண்டானது. அப்படி தேவன் நீங்களே தேவன் தங்கும் ஆலயம் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக வல்லமையை இந்த நாட்களில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பவுலுடைய காலத்தில் அது பயங்கரமாக இருந்தது. ஸோ எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவுடனே அந்நிய பாஷையை மட்டும் பேசவில்லை, தீர்க்க தரிசனத்தையும் பெற்றார்கள், தீர்க்க தரிசனம் பேசினார்கள். இதை குறித்து தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். they will speak, அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் they will prophesy, இது அவங்களுக்குள்ளே இருந்து வெளியே வரும், அவங்க இருதயத்திலிருந்து வெளியே வருது.
அவங்க வாயால் சொல்லப்படுகிறது. அவங்க காதில் அது கேட்கலாம், அவங்க உள்ளான மனுஷனில் அதை கேட்கலாம், அவங்க கண்ணில் அவங்களுக்கு அதை பார்த்து கூட அவங்க சொல்லலாம். இதுதான் தரிசனம். பரிசுத்த ஆவியானவரோடு பேசும் பொழுது பரலோக விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வருகிறார். நம்பர் 2 ஒன்று இருக்குது, அதுதான் தரிசனம் அடைகிறது. அதை குறித்து அந்த 17வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாலிபர்கள் தரிசனத்தை அடைவார்கள். they will receive visions. அவர்கள் அடைவார்கள். உள்ளேருந்து வரல, வெளியே இருந்து தோன்றுகிறது. இதுதான் இந்த அருமையான வேரன்னு சொல்லக்கூடிய ஷேன் வேரன் சொல்லக்கூடிய 12 வயசு சிறுவன். அவங்க தாத்தா வெளிநாட்டில் என்ன செஞ்சுருக்காரு, சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு, அவங்க பேர பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஒரு பெரிய போர்ட் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்கிறாரு. அருமையாக ஒரு சின்ன அரண்மனை மாதிரி கட்டியிருக்கிறாரு. பேர பிள்ளைகள் பிறந்த பேர பிள்ளைகள்லாம் அங்கே விளையாடணும்னு சொல்லி. அப்போ முதல் பேர பையனாகிய இந்த அருமையான ஷேன் வேரன்னு சொல்லக்கூடிய இந்த சிறுவன் ஆண்டவராகிய இயேசுனா யாருனே தெரியாமல் இருக்கும் பொழுது அங்கே அவனுக்கு அந்த அறையில் போய் விளையாட போகிறான். விளையாட போய் உள்ளே விளையாண்டு கொண்டு இருக்கிறான். நல்லா விளையாண்டுட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒருவர் காட்சி அளிக்கிறார். இதுதாங்க தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறது. கடைசி நாட்களில் they no need any worthiness, அவர்களுக்கு தகுதி கூட தேவையில்லை. அதாவது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஆயத்தப்படுகிறோம். ஆனால் தரிசனம் அடைகிறது யாருனாலும் அடைகிறாங்க. தரிசனத்தை ஆண்டவர் யாருக்குனாலும் கொடுக்கிறார். தொட்டனா மந்திரவாதின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான மந்திரவாதி அவருடைய வாழ்க்கையில் மந்திரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தரிசனத்தை கண்டார். ஏசனான்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் ஆண்டவர் அநேகருக்கு பயன்படுத்தினார். மெண்டலாக இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அவருக்கு காட்சி அளித்தார். நம்ம வேதத்தில் பவுல் அப்போஸ்தலரை பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் சவுலன் என்ற பெயரில் அவர் முதலாவது அலைந்து திரியும் பொழுது, சபைகளை துன்பப்படுத்த பல இடங்களில் போகும் பொழுது, இந்த டர்சு பட்டணத்துக்காரனாகிய இந்த சவுல் என்ற பவுலை ஆண்டவர் தமஸ்கு வீதி என்ற அந்த டோர் ஆஃப் டமஸ்கஸில் அவருக்கு காட்சி அளித்தார். அவர் கேட்டாரா? கேட்கவில்லை. அவர் வாஞ்சித்தாரா? வாஞ்சிக்கவில்லை. ஆனால் கர்த்தரே காட்சி அளித்தார். அதனால தான் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். நம்ம தரிசனத்தை அடைகிறதுல இன்னொரு பகுதி உண்டு. அதுதான் 3வது விஷயம். நிறைய தேவ மனிதர்கள் சொல்கிறது நம்ம தரிசனத்தை லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறத அடைகிறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தரிசனத்தை அடையணும்னா முதல்ல நீங்கள் தரிசனம் அடையணும். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்கிறது உண்டு, தரிசனத்தை அடையணும். we will reach the goal of our prophecy. we want to reach the goal, the destiny. அதை நாம் அடைய வேண்டும். இந்த அடைகிறத என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் சாதிச்சு முடிக்கணும், ஆண்டருக்காக பயன்பட்டு முடிக்கணும், தரிசனத்தை அடையணும், இதுதான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தரிசனத்தை அடையணும்னா முதல்ல நீங்கள் தரிசனம் பெறணும் அல்லவா? ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்குது. எல்லாருக்கும் ஒரே அழைப்பு கிடையாது. நம்ம சரீரம் ஃபுல்லாக மூக்காக இருந்துச்சுன்னா சரீரத்தில் கண் எங்கே இருக்கும்? சரீரம் ஃபுல்லாக கண்ணாக இருந்துச்சுன்னா அப்போ காது எங்கே இருக்கும்? அப்போது சரீரத்தில் கண் இருக்குது, காது இருக்குது, விரல் இருக்குது, கை இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போது ஒவ்வொரு அவயங்களும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்குது. நம்ம அந்த அவயங்களில் எந்த அவயம் நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறாரு? சிலரை கொண்டு ஆண்டவர் மிஷினரிகளுக்கு உதவி செய்ய வைப்பார், சிலரை மிஷினரியாகவே அனுப்புவார், சிலரை டீச்சிங்கில் பயன்படுத்துவார், சிலரை பாஸ்டராக பயன்படுத்துவார், சிலரை சுவிசேஷம் அறிவிக்க பல தேசங்களுக்கு கொண்டு போவார், சிலரை தீர்க்க தரிசனம் சொல்ல பயன்படுத்துவார், சிலரை அப்போஸ்தலர்களாக பயன்படுத்துவார். இப்படி தேவன் ஒவ்வொரு பேரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துவார். சிலருக்கு இந்த மேஜரான அழைப்பே இருக்காது. பாஸ்டராக இருக்க மாட்டாங்க, இவாஞ்சலிஸ்டாக இருக்க மாட்டாங்க, டீச்சராக இருக்க மாட்டாங்க. பட் we all have a common calling. எல்லாருக்குமே ஒரு காமனான பொதுவான அழைப்பு இருக்குது. அதுதான் மத்தேயு 20:28 ஆண்டவராகிய இயேசு கொடுத்த மகா பெரிய கற்பனை, கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும், எல்லாரும் போய் சீசராக்கணும், எல்லாரும் போய் ஞானஸ்தானத்துக்கு கொடுக்கறதுக்கு அந்த மக்களை ஆதாயப்படுத்தணும். இது சுவிசேஷம் அறிவிக்கிறது எல்லார் மேலே விழுந்த கடமை. ஆனால் அழைப்புன்னு சொல்கிறது அதை தாண்டி சுவிசேஷம் அறிவிக்கிறது எல்லார் மேலே உள்ள கடமை. ஆனால் லைஃப்பில் உள்ள பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குது. சிலருக்கு வேலை செய்து கொண்டே ஊழியத்தை செய்து கொண்டிருப்பாங்க,
சிலருக்கு பேதுருவை போல முழு நேர அழைப்பு, பவுலை போல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சிலருக்கு வேலை செய்து ஊழியம் செய்ய வைக்கிறாரு. சிலருக்கு பேதுருவை போல திரும்பி மீன் பிடிக்க போவாதன்னு சொல்லி முழு நேரமாக வேதத்தை தியானிப்பதிலும் ஜெபிக்கிறதிலும் வசனத்தை போதிக்கிறதிலும் அந்த அப்போஸ்தலர்கள் சீசர்கள் இயேசுனுடைய காலத்திற்கு பிற்பாடு அவர்கள் ஜெபிக்கிறதுலையும் வசனத்தை போதிக்கிறதுலையுமே காத்திருந்தாங்க. அவங்க எந்த வேலைக்கும் போகலை. ஏன்னா அதுவே பெரிய வேலை. ஏன்னா அதை ஜெபித்து உபவாசித்து மக்களுடைய கவுன்சிலிங்கில் ஊழியம் எப்படி பரவணும் எல்லா விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்குது. இனியும் நிறைய அழைப்பு இருக்குது. பகிர்ந்து கொடுக்குற அழைப்பு. சிலருக்கு மேஜர் அழைப்பு இருக்காது. அதாவது அப்போஸ்தலராக எல்லாரும் அழைக்கப்பட மாட்டாங்க. எல்லாருக்கும் டீச்சர்னுடைய அழைப்பு இருக்காது. எல்லாருக்கும் ஒரு பாஸ்டருடைய அழைப்பு இருக்காது. ஆனால் எல்லாருக்குமே ஒரு அழைப்பு இருக்குது. அதுதான் என்ன அழைப்புன்னு கண்டுபிடிக்கணும். அதில் பல அழைப்புகள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் கொடுக்கறது ஒரு அழைப்பு, ஜெபிக்கிறது விண்ணப்பிக்கிறது ஒரு அழைப்பு, ஆவியில் அனலாக இருக்கிறது ஒரு அழைப்பு. இப்படி ஏகப்பட்ட அழைப்பை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிறருக்கு உதவி செய்கிறது ஒரு அழைப்பு. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் தேவஜனமே. நீங்கள் ரோமரில் வாசிக்கும் பொழுது ரோமர் 12வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து 15 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் அநேக விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, அதாவது மேஜர் அழைப்பு இல்லாமல் வேலை செய்து கொண்டு தொழில் செய்து கொண்டு அவர்களுக்குள்ள அழைப்பை பற்றி அங்கே தெளிவாக எழுதியிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க, போதிக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க, புத்தி சொல்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதெல்லாம் ஒவ்வொரு அழைப்பு ஒவ்வொரு சரீரத்தினுடைய அவயங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸோ இதில் நம்ம அழைப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தரிசனம் ரொம்ப உதவி செய்கிறது. அதனால தான் நம்ம தரிசனத்தை அடைய வேண்டும். இல்லை என்றால் ஜெபித்து தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பேசுவார், இல்லைன்னா நமக்கு பிரத்யட்சமாக காட்டி தருவார். பவுல் அப்போஸ்தலர் அந்த கப்பல் உடைகிற நேரத்தில் ஆண்டவருடைய தூதன் தரிசனம் அவருக்கு கொடுக்கிறார். இது உள்ளே இருந்து வந்த வசனம் கிடையாது, வெளியே ஒரு தூதன் காட்சி அளிக்கிறார். இதுதான் தரிசனம் அடைகிறது. ஆனால் பவுல் ஜெபிக்கும் பொழுது சொப்பனங்கள் மூலமாக வருகிறது தரிசனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அதாவது உள்ளே இருந்து அவங்களுக்கு வருது. உள்ளே இருந்து வருகிற தரிசனம் இருக்கிறது, வெளியே இருந்து கிடைக்கிற தரிசனம் இருக்கிறது. அப்போ இந்த வெளியே இருந்து கிடைக்கிறது தான் தரிசனம் அடைகிறது. உள்ளே இருந்து வருகிறது உள்ள தரிசனம். அது நம்ம கண்ணில் தெரியலாம், இல்லை சொப்பனத்தில் வெளிப்படலாம், இல்லை நம்ம காதில் கேட்கலாம், இல்லை நம்ம ஸ்பிரிட்டில் கேட்கலாம். எங்கனாலும் இது நடக்கலாம். ஸோ தேவ ஜனங்களே, நம்ம லைஃப்பில் இப்படி தரிசனங்கள் செயல்படுறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். நம்ம வாஞ்சித்தா தான் அது கிடைக்கும். ஏன்னா விரும்புங்கள்னு பவுல் சொல்கிறார். அப்போ விரும்பலைன்னா அது மேலே பெரிய கான்சியஸ் இருக்காது. நம்ம நினைப்போம் அன்பு தான் பெருசு, அன்பு தான் உண்மையாட்டே பெருசு. ஆனால் வாழ வேண்டிய காலத்தில் நம்ம விசுவாசம் ரொம்ப தேவையாக இருக்குது, தரிசனம் ரொம்ப தேவையாக இருக்குது. நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ள விசுவாசமே இல்லை. பட் ரொம்ப கைண்டு. உங்கள்கிட்ட ஒரு ஆள் ₹1 கேட்டாலும் நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆனால் வேதம் மறுபக்கம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இப்போ அன்பு உங்களுக்குள்ளே நிறையா இருக்குது, ஆனால் விசுவாசம் குறைவாக இருக்குது. அதனால தேவன்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் தேவனிடத்தில் சேரும் பொழுது தேவன் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நிறைய பேருக்கு இந்த விசுவாசமே இருக்காது, அவிசுவாசம் இருக்கும். அப்போ அன்பு என்னதான் பெருசுனாலும், அன்பு இருந்தால் தான் எல்லாம் நடக்கும் என்றாலும் இன்னொரு பக்கமும் இருக்கிறது, ப்ராக்டிக்கல் சைடு இருக்கிறது. அதில் விசுவாசம் தேவையாக இருக்குது, தரிசனம் தேவையாக இருக்கிறது, அந்நிய பாஷை தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு நபர்களுக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் ஸ்டிமுலேட் பண்ணுகிறார். அதனால் நம்ம யாரையுமே குறை சொல்லாமல் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன தேவையோ அதை கொடுத்துருப்பார். ஆனால் இதில் எல்லாமே இருக்கும் பொழுது விசுவாசம் இருக்குது ஆனால் அன்பு இல்லைன்னா அங்கே தான் பிரச்சனை. தரிசனம் இருக்குது ஆனால் அன்பு இல்லைன்னா அதான் பிரச்சனை. அதனால தான் பவுல் இன்னொரு பக்கத்தில் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 13 என்ன சொல்லுகிறாரு? நான் மனுஷ பாஷையில் பேசினாலும், நான் தூதர் பாஷையில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா வேஸ்ட்டுன்னு சொல்கிறார். தீர்க்க தரிசனம் சொன்னாலும், மழை பேக்கிறதுக்கான விசுவாசம் இருந்தாலும், எல்லாமே எனக்கு செய்ய முடிஞ்சாலும் அன்பு இல்லைன்னா வேஸ்ட்டுன்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்ல வராருன்னா, இதெல்லாம் இருக்கும் பொழுது அன்பு இருக்கணும். வரங்கள் வந்த உடனே, தரிசனங்கள் வந்த உடனே பெருமை அன்பு போயிட்டுனா அதுதான் தப்புன்னு சொல்கிறாரே தவிர தரிசனம் பார்க்குறது தப்புன்னு சொல்லலை, விசுவாசிக்கிறது தப்புன்னு சொல்லலை. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் நீடு. நீங்கள் விசுவாசிக்கலைன்னா தேவனுடைய மகிமையை காண மாட்டீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு வியாதியஸ்தரில் பார்த்து நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கல, நீ என்னை விசுவாசிக்கிறாயான்னு கேட்டார். ஸோ தேவ ஜனங்களே, அன்பு நியூக்ளியர் பாயிண்டாக இருந்தாலும் அன்பு சில நேரம் சில இடங்களில் அது கிரியை செய்யாது. அன்பு எங்கே கிரியை செய்யாதுன்னா, விசுவாசிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் விசுவாசிக்கலை அப்படின்னா
அன்பை காட்டிலும் விசுவாசம் சில இடத்துல ரொம்ப தேவையாக இருக்குது. இப்போ நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறாங்க. இயேசுவை பற்றி சொன்னாலே அழக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, தாயார் இருக்கிறாங்க, வயது முதிர்ந்தவர் இருக்காங்க. அன்பு அவங்களுக்குள்ள நிறையா இருக்குது. ஏன்னா ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார், அவங்களுக்குள்ளேயும் அன்பு இருக்குது. ஆனால் ஸ்டில் if they not yet believe in Jesus, they cannot inherit the heaven. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கலையோ, இயேசுவை நேசிக்கிறாங்க ஆனால் விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு கடமை இருக்குது. அப்போ விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளலைன்னா பரலோக ராஜ்யம் கிடையாது. ஸோ தேவ ஜனங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அன்பை மட்டும் பிடிச்சி கொண்டு நிறைய பேர் மற்ற எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அதனால தான் பேசிக்கான நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடக்காது. சித்தம் என்னன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க, தரிசனத்தை பற்றி குறை சொல்லிட்டு இருப்பாங்க, விஷன்ஸை பற்றி குறை சொல்லுவாங்க. எங்கே பவுலோ இல்லை வேதத்தில் எங்கேயாவது தரிசனம் வேண்டான்னு சொல்லியிருக்குதா, தரிசனம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதா? இல்லை. எவ்ரி மேன் ஆஃப் காட் இன் த பைபிள் தே ரிசீவ்டு விஷன். பேதுருவை பாருங்கள், தரிசனத்தை அடைகிறார், மேலேருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறது. அதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியம் என்னென்ன கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 பாருங்கள், அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்து பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுகிறார். அழைக்கப்பட்டவங்க தான், ஆனால் எங்கே ஊழியம் போகணும், யார் கூட போகணும்னு பரிசுத்த ஆவியானவர் பேசினார், திருவுளம் பற்றினார்னு போட்டிருக்குது. அப்போ விஷன்ஸ் இல்லைன்னா தேவ ஜனங்கள் யார் கூட சேரணும்னு தெரியாது, எந்த ஊழியத்தை செய்யணும்னு தெரியாது, எல்லாம் தவறாக செய்து கொண்டிருப்போம். ஸோ அதனால தான் நமக்கு விஷன்ஸ் ரொம்ப தேவை. சரி, இப்போது இந்த விஷன்ஸ் கிடச்சிச்சின்னா என்ன நடக்கும், அதை நாம் இந்த அனுபவ சாட்சி மூலமாக நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த அருமையான ஷேன் வேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 12 வயசு தம்பி ஆண்டவராக இயேசுவை பார்க்குறாரு. ஆனால் இயேசுதான் அவருக்கு தெரியாது. இயேசுதான் தெரியாததுனால இயேசுனுடைய வார்த்தையை அப்படி பார்க்குறாரு. இயேசு சொல்கிறாரு, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் உலகம் ஃபுல்லாக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார், நீ எனக்கு வேணும். அப்போ இவர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அக்னிமயமான அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது, அக்னிமயமான ஒரு அக்னி துண்டு அவருடைய நாவை தொட்ட பொழுது, ஐயோ நான் அதமானேன், ஐயோ என்னால் நான் பாவம் செய்தவன், நான் அசுத்த உதடு உள்ளவன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஆண்டவர் இந்த சிறுவனுக்கு கொடுக்குறாரு. ஆனால் அவனுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது. உடனே ஓடி வந்து அவங்க தாத்தாட்ட சொல்கிறான், தாத்தா அவன் அந்த இடத்துலையே அழுது அந்த பாவம் உணர்வு அவனுக்கு வருது, ஐ எம் இன்கம்ப்ளீட். என்னதான் சின்னவனாக இருந்தாலும் 12 வயசு சின்ன பையன்தான், குடிக்கிறது கிடையாது, பாவம் கிடையாது, பெரிய பாவங்கள் மரணத்துக்கு எதுவான பாவம் எதுவும் கிடையாது. வேணால் என்ன செஞ்சுருப்பான், அடுத்த ஸ்கூல் மெட்டு, சின்ன கிளாஸ்மேட்டு, கிட்டத்தில் உள்ள சின்ன பிள்ளைகள்கிட்ட பென்சிலை பிடுங்கிறது, சின்னதாக ராஷா நடக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள். அது ஒரு தப்புன்னு சொல்லக்கூடாது, அது சின்ன பிள்ளைகளுடைய கேரக்டர். அந்த 12 வயசில் என்னங்க இருந்திருக்கும், சின்ன பையன், நல்ல அன்பான குடும்பத்தில் பிறந்த ஒரு சின்ன பையன். அவனுக்கு வந்து பெரிய பாவ பழக்கங்கள் கிடையாது. பட் ஸ்டில் ஆண்டவருடைய பிரசனத்துக்கு முன்னாடி நான் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறேன், எனக்கு இன்னும் பரிசுத்தம் இல்லை. ஏன்னா அவன் ரட்சிக்கப்படாததுனால மனுஷர்களுக்கு அந்த இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கும். அதனால தான் பில்லி கிரகாம் என்ற தேவ மனிதர் அடிக்கடி சொல்லுவார், இன்றைக்கி நிறைய பேர் குடிக்கிறதுக்கு காரணம் என்ன, ட்ரக்ஸ் குடிக்கிறதுக்கு காரணம் என்ன, பாவம் செய்கிறதுக்கு காரணம் என்ன, இச்சைகளில் விழுறதுக்கு காரணம் என்ன, பண ஆசையில் விழுறதுக்கு காரணம் என்ன, பிகாஸ் தே ஆர் ஃபீலிங் எம்டி, தே ஃபீல் த எம்டி. அந்த எம்டினஸ்ஸை, அதாவது உள்ளத்தில் இருக்கிற ஒரு வெறுமையை தீர்த்து கொள்றதுக்கு தான் குடிக்கிறாங்க. குடிச்சாவாது அந்த வெறுமை தீருமான்னு பார்க்குறாங்க, இச்சை பண்ணாவாது அந்த வெறுமை தீருமான்னு பார்க்குறாங்க. பட் தீர மாட்டேங்குது, திரும்பியும் அந்த எம்டினஸ் இருக்குது. பணத்தை எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஆனாலும் அந்த குறைவு, இருதயத்தில் உள்ள அந்த வெறுமை நிறைவாகவில்லை. அப்போ இது எப்போ நிறைவாகுது? இன்றைக்கி எத்தனையோ தேவ ஜனம், வயதான முதியவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பணம் இல்லை, பாவம் இல்லை, பெரிய லெவலில் வீடோ கட்டுமான பணியோ எதுவுமே அவங்க கையில் இல்லை, ஆனாலும் சந்தோஷமாக மன நிறைவோடு இருக்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு? காரணம், அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டு, அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது தேவன் தான். அப்போது நம்ம இருதயத்தில் உள்ள வெறுமையை மாற்ற தேவனால தான் முடியும். அதனால தான் பில்லி கிரகாம் என்ற தேவ மனுஷன் சொல்கிறாரு, இன்னைக்கு பல வாலிபர்கள் பின்வாங்கி போய் எதையோ ஒன்று பிடிச்சு கொண்டு லவ் பண்ணி கொண்டு, இல்லை ஏதோ ஒரு இச்சையில் விழுந்து கொண்டு இருக்கிறது காரணம், அங்கே அவங்களுக்கு ஏதோ ஒரு வெறுமையை உணர்கிறாங்க. அந்த வெறுமை குடிச்சாது தீருமா, இச்சையில் விழுந்தாது தீருமா, பாவத்தில் விழுந்தாது தீருமா, சண்டை போட்டாது தீருமா, பணத்தை சம்பாதிச்சாது தீருமான்னு பார்த்தா அவர்களுடைய 20 வருஷம் 30 வருஷம் கடந்து போன பிறகு தான் கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் இருந்தும் எனக்கு நிம்மதி இல்லையேப்பான்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் நம்ம இரட்சகர் நமக்கு ரொம்ப தேவை. இரட்சகர் நமக்குள்ளே வந்துட்டார்னா அந்த எம்டினஸ் மாறிடும். இதை தான் காட் சைஸ்டு ஹோல்னு சொல்கிறாங்க.
கர்த்தருக்காகவே வைக்கப்பட்ட ஒரு வெறுமையான இடம் எல்லா மனுஷனுக்குள்ளும் இருக்குது. அது நிறையாததுனால தான் அவன் அகங்காரம் உள்ளவனாக, சண்டை போடுகிறவனாக, எரிச்சல் உள்ளவனாக, கோபக்காரனாக. ஏன்னா அவன் இருதயம் தான் திருப்தி அடைஞ்சிட்டுனா அவனுக்கு கோவம் வராதே. அவன் இருதயம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அவனுக்குள்ள இச்சைகள் வந்தாலும் அதை ஜெயிப்பானே. இப்போ என்ன இருக்குது பிரச்சனை? என்னன்னா இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் இல்லை. இனி ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் கேட்கலாம், ஐயா எனக்கு ரட்சிக்கப்பட்டாச்சு ஆனாலும் இந்த பிரச்சனைகள் வருதுன்னு கேட்டால், உங்களுக்குள்ள வசனத்தை நீங்கள் இருதயத்தில் வைக்கலை. சங்கீதம் 119:11 சொல்லுது, ஆண்டவராக இயேசு உங்கள் இருதயத்தில் வந்தாலும் நீங்கள் வார்த்தையினால் அவர் அடிக்கடி உங்கள் இருதயத்துக்குள்ளே குடியிருக்க வைக்கணும். ஆண்டவராக இயேசு விசுவாசத்தின் மூலமாக உங்கள் இருதயத்தில் தங்குறாருன்னு வேதம் சொல்லுகிறது. அதனால் உங்கள் இருதயத்துக்குள்ளே விசுவாசம், வேத வசனத்தில் இருந்து தான் விசுவாசம் வருது. அப்போ உங்கள் இருதயத்துக்குள்ளே வசனத்தை வைக்காமல் இருந்தாலும் உங்களுக்குள்ள பாவ உணர்வுகள் வரலாம். இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. இப்போ ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கர்த்தரே உள்ள இல்லை, இயேசுவே உள்ள இல்லை. தேவன் உள்ள இல்லாததுனால அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வெறுமை உணர்கிறாங்க. இந்த வெறுமையை தான் அந்த 12 வயசு பையன் உணர்கிறான். ஏன்னா அவன் ரட்சிக்கப்படலை. இப்போ உடனே தாத்தாட்ட வந்து கேட்குறான், தாத்தா இப்படி நான் ஒரு காட்சி பார்த்தேன், அந்த நபர் மறைஞ்சு போயிட்டார், என் தலையில் கை வச்சார், நீ எனக்கு வேணும்னு சொன்னார், உன்னை நான் பயன்படுத்துவேன்னு சொன்னார், ஆனால் மறைஞ்சு போயிட்டார், இது யார் தாத்தா அப்படின்னு கேட்டோன்னே அவர் யோசிக்கிறார் இது யாராக இருக்கும். ஏன்னா அவருக்கும் இயேசுனா யாருன்னு தெரியாது. அவன் சர்ச்சுக்கு போகிற ஒரு ஆன்ட்டி அவங்க குடும்பத்தில் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டால் அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, நீ இயேசுவை பார்த்துருக்குற, இயேசு உன்னை அழைச்சிருக்கிறாரு, உன் லைஃப்பில் ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குது. ஏன்னா இயேசு அவருடைய வலது கையை அந்த சிறுவனுடைய தலையில் வச்ச பொழுது ஒரு பயங்கரமான ஹீட் உணர்ந்துருக்கிறான். அந்த அருமையான சகோதரர் இப்போ வளர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாரு. அவருக்கு திருமணம்லாம் ஆகி இப்போ பெரிய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சாட்சி, ஒரு நாள் ஒரு சண்டே சர்வீஸில் என்ன செய்கிறாரு, ஊழியம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய தலை வந்து இயேசுநாதர் தொட்ட பொழுது ஒரு தீ இறங்கின மாதிரி ஃபீல் ஆச்சு பார்த்தீங்களா. அந்த தீ எப்பொழுதுமே உணர்வாராம். அப்போ ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமாக அந்த ஃபயரை ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஒரு சவுண்டு அவர் இருதயத்தில் கேட்குது. அந்த இருதயத்தில் கேட்கக்கூடிய சத்தம் தான் தேவஜனமே தரிசனம் உள்ள பெறுகிறது. தரிசனத்தை வெளியே அடைகிறது உண்டு. அதை 12 வயசில் பெற்றாரு. இப்போ வளர்ந்து ஊழியம் செய்கிறார் அல்லவா. இந்த நாட்களில் அந்த ஃபுல் ஃபீட்டில் நிற்கும் பொழுது உள்ளே இருந்து சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டில் சொல்லுது, என்ன தொட்டால் நான் உங்களை தொடுவேன்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்போ ஆண்டவர் அந்த ஃபுல் ஃபீட்டில் அந்த ப்ரெசன்ஸ் இறங்கி நிற்குது. அப்போ அவர் என்ன செஞ்சிட்டார், ஜனங்கள் தேவனை தொடட்டுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, ஒரு ஆல்டர் கால் கொடுக்குறாரு. எல்லா பலவீனம் உள்ளவங்க யார் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ வாங்கன்னு சொல்கிறாரு. வந்து அந்த ஃபுல் ஃபீட்டில் நின்று ஜெபிக்கிறாங்க. அந்த ஃபுல் ஃபீட்டுக்கு முன்னாடி ஆல்டர் கால் கொடுத்தா ஃப்ரெண்டில் வந்து நிற்பாங்கல்ல, அங்கே வந்து ஜெபிக்கிறாங்க. அப்போது கண்ணு தெரியாத ஒரு சகோதரர் என்ன செய்கிறாரு, அங்கே வந்து ஜெபிக்கிறாரு. அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அடிக்கடி அவர் சபைக்கு வரக்கூடிய ஆள். அப்போ அவரை போய் இந்த தேவ மனிதர் என்ன செய்கிறாரு, ஷான் வேரன் போய் தொட்ட உடனே கண்ணு தெரிய ஆரம்பிச்சிட்டு, அதே நேரம் அந்த அட்மாஸ்பியர் அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த அபிஷேகம் பயங்கரமாக நிரம்பி இருந்ததுனால அங்கே பிஏ சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருந்த அந்த மிக்சர்லாம், அந்த மைக்கு சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சகோதரனுடைய காலில் அவனுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு எப்போவுமே ஒரு கால் வந்து கட்டையாக இருக்கும். அதனால ஒரு ஷூவில் அவன் என்ன செய்வான்னா ஒரு 3 இன்ச்சு போல் ஒரு கட்டையை வச்சு தான் அவனுடைய காலை வந்து ஹைட்டு தூக்கிக்கிடுவான். இல்லைன்னா ஒரு கால் இறங்கி ஒரு கால் கூடையும் இருக்கும். அப்போ இந்த 3 இன்ச்சு சைஸ் ஷூவில் இருந்து இவன் கால் வளர்ந்துட்டு, அதனால அந்த ஷூவை வந்து கலத்தி பார்த்தா 2 காலுமே சமமாக இருக்குது. இப்படி தேவனுடைய மகிமை பயங்கரமாக இறங்கியிருக்கு. இப்படி மகிமை இறங்கும் பொழுதெல்லாம் அவருடைய தலையில் அந்த அக்னியை உணர்வாராம். ஸோ தேவ ஜனமே, ஊழியம் என்பது வெறும் எழுத்து மட்டும் இல்லை. பவுல் சொல்லுகிறாரு, அதாவது நாங்கள் பிரசங்கித்த வசனம் வெறும் எழுத்து மட்டும் இல்லை, அது ஒரு கற்பனை கதை இல்லை, அது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்பட்டது. அது தேவ பலத்தினால் இருக்கிறது. பேச்சினாலோ நய வசனிப்பினாலோ நாங்கள் அதை சொல்லலை, அது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் இருக்கிறது என்று பவுல் தெளிவாக சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க தரிசனத்தை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதோட ஆண்டவர் இந்த சிறுவனை விடவில்லை. இதை ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்னா, இந்த கடைசி காலத்தில் இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும், நம்ம பிள்ளைகளை பயன்படுத்த முடியும், நாமும் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கொர்நேலியு என்ற மனிதனை குறித்து நீங்கள் வேதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாமல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல், பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த கட்டத்தில் தான் ஒரு தூதன் வந்து அவருக்கு காட்சியளிக்கிறாரு. ஸோ விஷன் அடைகிறதற்கு நமக்கு இந்த தகுதி வேணும்னு சொல்ல முடியாது. விஷன் அடைகிறது எப்போனாலும் அடையலாம். ஆனால் தரிசனம் நமக்குள்ளே இருந்து வெளியே வரணும்னா நம்ம ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தான், நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டால் மட்டும்தான் நமக்குள்ளே இருந்து வரங்கள் வெளியே புறப்படும்.
அதனால தான் ஆண்டவராகிய இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் இருதயத்தில் இருந்து ஊற்றுகள், ஜீவ ஊற்றுகள் புறப்படும். அவர் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து முன்பதாகவே சொல்லியிருந்தார். அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க உள்ளத்தில் இருந்து ஜீவ ஊற்றுகள் உள்ள நதிகள் புறப்படும் என்று அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி தான் அவர் பேசுகிறார். ஸோ அவர் சொல்லும் பொழுதே அந்த வசனங்கள் எழுதியிருக்கும். அவர்கள் பெறப்போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் அங்கே பேசினார்னு அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே சொன்னார். ஸோ அவர் மரித்த பிறகு அப்போ தான் அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் பெற்றவர்களுடைய உள்ளத்தில் இருந்து தான் ஜீவநதி ஓடும். அப்போது 2 ஸ்டேஜ் இருக்குது. நீங்கள் தரிசனம் அடைகிறதுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் தரிசனம் அடைவீர்கள். ஆனால் தரிசனத்தை நீங்கள் பிறருக்கு சொல்லணும், நீங்கள் பார்க்கணும், நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அபிஷேகம் பெறணும், நீங்கள் ஆவியினால் நிரப்பப்படணும். ஒருவேளை நீங்கள் அந்நிய பாஷை கூட பெற்றிருக்க மாட்டீங்க, பட் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு காட்சிகள் காமிச்சு கொண்டே இருப்பார். யூ ஆர் ஆன் தி வே, நீங்கள் அந்த பாதையில் இருக்கிறீங்க. ஆனால் ஆவியில் ஆண்டவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஆனால் இந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீங்கள் பெறும் பொழுது உங்கள் கையில் ஒரு பெரிய ஊழியத்தையும் நம்பி தருவார். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்நிய பாஷை கிடைக்குது, பட் அதை நாசாக்கி விடுறாங்க. அவங்க அதை பரிசுத்தமாக வாழாமல் இச்சைகளில் விழுந்து போராட்டங்களில் விழுந்து அதை அப்படி நாசாக்குறாங்க. ஆண்டு சொல்லுகிறார், அந்த மாதிரி நாசாக்காமல் எழும்புகிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஸோ இந்த மனுஷன், இந்த அருமையான சின்ன தம்பியினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளோ அருமையான காரியங்களை செய்து இப்போ வளர்ந்து ஷான் வேரன் அவர் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழிய ஆரம்ப நாட்களில் அவருக்கு இன்னும் தேவனுடைய என்கவுண்டர்ஸ் தேவைப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் அவருக்கு பரலோக காட்சியை காட்டுறதுக்கு திட்டமிட்டார். அவர் ரொம்ப உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் கடந்து சென்றார். தெய்வ ஜனங்களே, இந்த அருமையான பதிவு மூலமாக நீங்களும் புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் போகிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்கு என்ன செய்யும்? கர்த்தருடைய ஆவியானவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இது விசுவாசிக்கிறவங்களுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை சந்தேகப்படுறீங்கன்னா இந்த வீடியோவுடைய முடிவில் நான் கீழே லிங்க் கொடுப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். அது ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால அநேக மக்களுக்கு பிரயோஜனப்படுறதுக்காக உங்கள் தரிசனம்னா என்ன, அது எப்படி கிடைக்குது, சிறுவர்களுக்கு கிடைக்குது, வாலிபர்களுக்கு கிடைக்குது, முதியவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, சொப்பனம் கொடுக்குறாரு, அதையெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். மேலும் இது நிற்கப்படவில்லை, மாம்சமான யாவர் மேலும், அதாவது பாஸ்டர்ஸுக்கு மட்டுமல்ல, ப்ராஃபட்ஸுக்கு மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் மாம்சம் ரத்தம் உடையவர்களாக இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த காட்சிகளை கொடுக்க சித்தமாக இருக்கிறார். இது அவருடைய சித்தம். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த நாட்களில் இந்த நடத்துதலை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம பார்த்தோம், அன்பு தான் பெருசு, ஆனால் அன்போடு சேர்ந்து எல்லாமே நமக்கு தேவை. இப்போ அன்பு சோறு மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க, மற்றது எல்லாம் கூட்டு மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எது வயிறு நிறைக்கும்? சோறு தான் வயிறு நிறைக்கும். சட்னி வயிறு நிறைக்க போதா? இல்லை ஒரு சின்ன சம்மந்தின்னு சொல்லுவாங்க, இல்லை கிட்டத்தில் ஒரு கூட்டு வச்சுருப்பாங்க. கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, இலை போடுறாங்க, இலையில எல்லாம் கூட்டு வச்சுட்டாங்க, இப்போ சோறே வைக்கல. அப்போ நம்ம என்ன யோசிப்போம்? எதையா சாப்பிட, கூட்டையாக சாப்பிட அப்படின்னு யோசிப்போம். அப்போ பிரமாதம் என்ன, பிரதானம் என்ன? பிரதானமான ஒன்று சோறு தான். சோறு இல்லைன்னா வயிறு நிறையாது. இதுதான் நம்ம இந்தியர்களுடைய பழக்கம். அப்போ சோறு அன்புக்கு ஒப்பனையாக இருக்குது. ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள், இப்போ அன்பு தான் பிரதானம், பட் ஆனால் கூட்டுகள் விசுவாசம், தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அபிஷேகம், இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆவியின் வரங்கள், கனிகள், இப்படி கூட்டுகள் மாதிரி சுற்றிலும் இருக்குது. இப்போது எனக்கு கூட்டுகளே வேண்டாம், சோறு மட்டும் போதும்னு சொன்னால் எப்படி சாப்பிட முடியும்? அது இன்பமாக சாப்பிட முடியாது. நிறைய பேர் திடீர்னு சொல்கிறாங்க, எனக்கு கூட்டு மட்டும் போதும், சோறு வேண்டான்னு சொல்கிறாங்க. ஸோ எதையுமே நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் வாழும் பொழுதே சோறு வேண்டாம், நான் கூட்டு மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்களும் கிடையாது. கூட்டு மட்டும் தாங்க, நான் சோறு எனக்கு வேண்டான்னு சொல்கிறவங்களும் கிடையாது. சுகர் பேஷண்ட் கூட என்ன செய்வாங்க, கொஞ்சம் சோறு வச்சு கொஞ்சம் கூட்டுகளை சாப்பிட தான் செய்கிறாங்க. அதே போல் தான் தெய்வ ஜனமே, அன்பு சோறுக்கு ஒப்பனையாக நான் சொன்னேன். அப்போது அன்பு மட்டும் எனக்கு வேணும், மீதி எதுவுமே வேண்டான்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் நிறைய இழந்துருவோம். அதே போல் விசுவாசம் தான் எனக்கு வேணும், நான் விசுவாச வீரனாக இருக்க போகிறேன், அது எனக்கு அன்பு எனக்கு தேவையில்லை, நான் வரமுள்ளவனாக இருக்க போகிறேன், நான் பெரிய கிருபை உள்ளவனாக இருக்க போகிறேன், நான் அற்புத அடையாளங்களை செய்ய போகிறேன், அன்பு எனக்கு வேண்டான்னு சொன்னாலும் ஆபத்து. ஏன்னா சோறும் வேணும், கூட்டும் வேணும். இதே போல் தான் அன்பும் வேணும், மற்ற அதோட சேர்ந்த கிருபை வரங்களும், ஆவியின் கனிகளும், ஆவியின் வரங்களும் நமக்கு தேவை. எதையுமே நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாது, எல்லாமே நமக்கு வேண்டும். ஏதோ ஒன்று வேண்டான்னு சொல்கிறோன்னா, நம்ம கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஒரு பாகத்தை வேண்டான்னு சொன்னால், அது கேன்சர் வந்தால் தான் அதை வேண்டான்னு சொல்லணும்.
கேன்சரை தான் வெட்டி போடுவாங்க. ஆண்டவர் படைச்ச எந்த காரியமும் அசுத்தமானது கிடையாது. மனிதன் அதை அசுத்தமாக பயன்படுத்துகிறான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப மேஜரான விஷயம், ரொம்ப தேவை. ஆண்டவராகிய இயேசு கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் 4ஆவது வசனத்துலலாம் இதை பெற்றுக்கொள்றதுக்கு வலியுறுத்துகிறார். நீங்கள் எருசலேமை விட்டு கடந்து போகாதீங்கன்னு சொல்லுகிறார். அப்படின்னா ரொம்ப மேஜரான விஷயம். தேவ ஜனங்களுக்கு விஷன்ஸ் பார்க்குறது, விஷன்ஸ் அடைகிறது ரொம்ப தேவை. ஸோ இந்த அருமையான ஊழியருக்கும் பரலோக காட்சிகளை ஆண்டவர் காட்டுறதுக்கு தீர்மானிக்கிறார். ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பயன்படுத்தணும். அப்போ என்கவுண்டர்ஸ் தேவை. ஆவியானுடைய சித்தத்தை இன்னும் தெளிவாக மக்களுக்கு கொண்டு போகிறதற்கு தரிசனத்தை ஆண்டவர் காட்ட விரும்புகிறார். அப்போ என்ன நடந்தது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அவங்களுடைய தாயார் மரணப்படுக்கையில் ஒரு சூழ்நிலை வருகிறது. அவருக்கு யாருமே இல்லை. அப்போ அவருடைய தகப்பனும் இல்லை, இப்போ மரித்து விட்டார். அவருடைய தாயும் இப்போ மரிக்கிற தருவாயில் இருக்கும் பொழுது பிசாசை பார்த்து பேசுகிறார். பிசாசே, நீ எதனாலும் எடுக்கலாம், என் அம்மாவை எடுக்கலாம், நீ திட்டம் போடலாம். ஆனால் என் நாவிலிருந்து தேவனுடைய துதியையும் அவருடைய ரட்சிப்பையும் நீ என்னை விட்டு எடுக்கவே முடியாது. என்ன ஆனாலும் நான் துதிக்க தான் செய்வேன்னு சொல்லிட்டு எதிரியை பார்த்து பேசிக்கொண்டு அவருடைய கிட்டார் எடுத்து அவருடைய அறையில் போய் செபிக்க ஆரம்பிக்கிறார். கிட்டார் எடுத்து அடிக்க தான் ஆரம்பித்தார். ஆண்டோடைய ஆவியானவர் அவரை பரலோகத்துக்கு நேராக எடுத்து பரலோக காட்சிகளை காட்ட ஆரம்பித்தார். ஆம் தேவ ஜனமே, அந்த பரலோக காட்சியில் அவர் துதித்தலை பற்றி ஆண்டவர் ரகசியங்களை காட்டி கொடுத்தார். இந்த 7 மணிக்கூர்னு சொல்லுகிறது பூமியில் தான் 7 மணிக்கூர். அவருக்கு அங்கே போன ஒரு 7 நிமிஷம் மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா பரலோக விஷயங்கள் எல்லாம் அப்படி தான். நம்ம ஆல்ரெடி ஒரு தேவ மனிதனை குறித்து பார்த்துருக்குறோம். டேனியல் அவர் 3 நாள் பரலோக காட்சிகளை பார்த்தார். நைஜீரியாவை சேர்ந்த அந்த தேவ மனிதர். நம்ம அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம காட்ஸ் பவர் டிவியில் போட்டு கொண்டு இருக்கிறோம், நடந்த உண்மை சம்பவங்களை. ஸோ தேவ ஜனமே, அவருக்கு அது ஒரு 3 நிமிஷம் போல தான் இருந்துச்சு. அப்போ 7 மணிக்கூர் அவருக்கு ஒரு 7 நிமிஷம் மாதிரி தான். அங்கே போய் பரலோக தரிசனங்களை குறித்து அவர் பார்க்குறாரு. தேவன் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறார். துதித்தல், அதாவது வர்ஷிப் இஸ் லைக் அ வார். துதின்னு சொல்லுகிறது யுத்தத்தை உண்டாக்குறது போல. யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ எளிமையாகவே பிசாசையும் யுத்தங்களையும் ஜெயித்துருவாங்க. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், எரிகோவை ஜெயிக்கிறது கூட ஆண்டவர் எடுத்த ஆயுதம் துதி. புதிய ஏற்பாட்டிலையும் நீங்கள் பார்க்கலாம், துதிக்கிறவர்களுக்கு வெற்றி தான். தாவீதை பாருங்கள், ஒரு துதி வீரனாக இருந்தார். அதனால தான் சங்கீதம் 144 1ஆவது வசனத்தை ஆண்டவர் அந்த தேவ மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தாவே. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறையா இருக்குது. கைகளை சொடக்கு விடுற லெவலில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, யுத்தங்களுக்கு படிப்பிக்கிறார். நீங்கள் சொடக்கு விடுறதுக்குள்ளாடி உங்கள் எதிரி என்ன செய்வாங்க, ஆண்டவர் துதிக்கிற தேவ பிள்ளைக்கு முன்னாடி கீழே விழ வச்சுருவாங்க. கோலியாத்து கீழே விழ வைக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்தான் தாவீது அப்படின்னு கேட்டால் நமக்கு சிரிப்பு வரும். ஏன்னா ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் கீழே விழ வைத்தார். யோர்தானை பிரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரமானது. அந்த மோசமான சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் கிடக்கும் பொழுது அந்த சிறை ஆட்டுறதுக்கு எத்தனை வருடமானது. அவர்கள் துதித்தார்கள், சிறை ஆடினது, அவ்வளோதான். அப்போ துதிக்கிறத பற்றி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். கை தட்டி துதிக்கிறது, ஆராதிக்கிறது, இது எவ்வளோ பவர் கூடனதுன்னு சொல்லிக் கொடுக்குறார். தேவ ஜனங்களே, இதில் ப்ரேயர் டைம் மக்களும் பார்த்து கொண்டு இருப்பீங்க. என்னுடைய பர்சனல் அனுபவம், நான் இந்த ஆவிக்குரிய உலகத்தை குறித்து, ஆண்டவராகிய இயேசுவை தரிசித்த குறித்து சாட்சிகளை நான் சொல்லியிருப்பேன். அந்த நாட்களில் நான் ஒரு இரவு நேரம் என்னுடைய கீபோர்டை எடுத்து என் தம்பி வாசிக்கையில் நான் ஜெபித்து கொண்டிருக்கையில் நான் கண்ட தரிசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அநேகருக்கு அந்த சாட்சி தெரியும் எப்படி நான் பார்த்தேன்னு. அந்த தரிசனங்களை நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி அந்த பிசாசை நான் நேருக்கு நேர் பார்த்தேன். அதிகாலையில் அந்த பிசாசு என்ன செய்ய வந்தது, அது எப்படி ஆண்டவர் ஜெயிக்க வைத்தார், இயேசுவை முகமுகமாய் பார்த்த அந்த காட்சிகள், இதெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். அநேகருக்கு இது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் துதிக்கும் பொழுது வேதத்தில் கூட சுரமண்டலத்தை வாசிக்கக்கூடிய ஒருத்தனை கொண்டு வந்து எலிசா தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன், அவர் பாட வைப்பார். அதை வாசிக்க வைக்கும் பொழுது தேவனுடைய கரம் அங்கே இறங்கும். ஸோ அந்த சுரமண்டலத்தை வாசித்து துதிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் அது ஒரு யுத்தமாக இருக்குது. அதனால தான் தேவ ஜனங்கள் துதிச்சு கொண்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும். அப்போ துதித்தல் அது இன்பமானது, அது பயங்கரமானது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெறுகிறது. இது நீங்கள் கரந்தட்டி ஆராதிக்கும் போது இன்னும் எஃபெக்ட் இருக்குது. நிறைய பேர் கரந்தட்டி ஆராதிக்கும் போது எத்தனையோ விடுதலையை பெற்றிருக்கிறாங்க. இப்படி தான் ஒரு சகோதரி கேரளாவில் ஒரு பாஸ்டர் ஊழியம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவங்களுடைய விழாவில் ஒரு கேன்சர், அவங்க நல்லா கையை தட்டி ஆராதிக்கிறாங்க. கை தட்டினா நல்லா வலிக்கும். ஆனால் அந்த பாஸ்டர் ஸ்டேஜிலேருந்து இறங்கி வந்து இந்த மனுஷி மேலே கையை வச்சு சொல்கிறார், உன் கேன்சர் மாறுதுன்னு தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது
கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு வெளியே தெரியக்கூடிய கேன்சர் 5 நிமிஷத்தில் மாறுச்சு. இது நடந்த ஒரு சம்பவம் தெய்வச்சனமே, ஒரு கட்டுக்கதை கிடையாது. ஸோ இப்படிலாம் ஆராதிக்கும் பொழுது நிறைய விடுதலைகள் நடக்குது. ஸோ இந்த ஆராதனையை குறித்து இந்த 7 மணிக்கூர் அந்த பரலோக காட்சியில் ஆண்டவர் அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ தேவச்சனமே, ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாருன்னா அது சும்மா கிடையாது. வேதத்தில் எசேக்கியேலுக்கு கொடுத்தாரு, வேதத்தில் தானியேலுக்கு ஆண்டவர் காட்சி அளித்தார். இதெல்லாம் நம்ம சந்தேகப்படலையே. நம்ம ஏன் இந்த காலத்தில் சந்தேகப்படுறோன்னா, அப்படிப்பட்ட உபதேசங்கள் வந்து விட்டது, அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அதனால நம்ம சந்தேகப்படுறோம். யோசித்து பாருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க, கள்ள தீர்க்க தரிசனம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு நல்ல தீர்க்க தரிசனம் தடைப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு நாத்தான்வேலை பார்த்தோன்னு சொல்கிறாரு, இது முதல் தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீ பார்ப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்களேன், அவன் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படக்கூட இல்லை. அப்போ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு எத்தனை அதிகம் நம்ம பார்க்க வேண்டும். கொர்நேலியு இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னதாகவே தூதனை சந்திக்கிறார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இத்தனை நாளாயும் ஒரு தரிசனம் கூட நம்ம பார்க்கலன்னா, நம்மளை இந்த உலக உபதேசங்கள் நம்மளை தடை பண்ணி வச்சிருக்குது. ஸோ தரிசனம் என்பது ரொம்ப தேவை. எசேக்கியேல் பார்த்ததை ஏற்றுக்கொள்கிறோம், தானியேல் பார்த்ததை ஏற்றுக்கொள்கிறோம், கொர்நேலியு பார்த்ததை ஏற்றுக்கொள்கிறோம், நாத்தானியேல் பார்க்குறதை ஏற்றுக்கொள்கிறோம், யாக்கோபு ஒரு ஏணியை பார்த்ததை ஏற்றுக்கொள்கிறோம், யோசேப்பு தரிசனம் பார்த்ததை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட இந்த ஜனங்கள் பார்க்குறதை ஏன் ஏற்றுக்கொள்ளலை? எங்கேயோ ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தப்பு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு நல்ல நோட்டு இருக்குதுன்னா 1000 கள்ள நோட்டு இருக்க தான் செய்யும் தேவச்சனமே. பிசாசுக்கு பயம் என்ன தெரியுமா? பிசாசுக்கு வரட்டு பிரசங்கங்களை கேட்டு பழகிட்டு, கிரீக் டைம் பிரசங்கங்களை கேட்டு அவன் பழகிட்டான். அதெல்லாம் கண்டு அவன் பயப்பட போகிறதே இல்லை. நீ எவ்வளோ நாளும் தியாலஜி படிச்சுட்டு வா, நீ எவ்வளோ நாளும் கிரீக் டைம் பேசு, ஹீப்ரூ டைமில் செய்தி கொடு, ஆனால் வல்லமையை மட்டும் வெளிப்படுத்திடாத. அதனால தான் இந்த துதிக்கிற தேவ தாசர்களுக்கு நிறைய போராட்டம் பெருமையில் விழ வைக்கிறான். ஏன்னா லூசிஃபர் இந்த இசை சம்பந்தமான துதி சம்பந்தமான அந்த பொறுப்பில் தான் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். அவனுக்குள்ள பெருமை வந்துச்சு. ஸோ எங்கே அபிஷேகம் கூட இருக்குதோ அங்கே போராட்டம் அதிகமாக இருக்கும். ஏன் இன்றைக்கி நிறைய கெட்ட ஊழியர்களாக மாறுறாங்க? காரணம் போராட்டம். அந்த போராட்டத்தில் விழுந்துட்டாங்க. சிம்சோனுக்கு எவ்வளோ போராட்டம் இருந்து பாருங்கள். ஹைலி அனாயிண்டட், ஹைலி டெம்டேஷன், அதிகமான அபிஷேகம், அதிகமான போராட்டம். ஸோ அநேக ஆத்துமாக்களை தொடரணும்னு ஆண்டு ஒரு ஆளை அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அதிகமாக போராட்டம் இருக்கும். அதனால தான் துதிக்கிற அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். துதி சிறைச்சாலையை உடைக்குது. அப்போ இந்த துதிக்கிறதுல இன்னும் ரிடெம்டிவ் நேம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது கர்த்தருடைய விடுதலையாக்கக்கூடிய விடுதலையின் நாமங்களை சொல்லி துதிக்கணும்னு அந்த தேவ மனிதனுக்கு ஆண்டு சொல்கிறாரு. அது என்ன மாதிரி நாமங்கள்னு கேட்டிங்கன்னா, யெகோவா ஈரே, எல்லாமே எனக்கு சந்திக்கிறவர், யெகோவா ராஃபா, என்னை சுகப்படுத்துகிறவர், யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன், யெகோவா நிசி, என்னுடைய வெற்றி கொடி, யெகோவா ரூவா, என் மேய்ப்பர். இப்படின்னு நம்ம சொல்லி நம்ம துதிக்கணும். யெகோவா ஷம்மா, என் கூட இருக்கிறீர். இப்படி இந்த நாமங்களை சொல்லி துதிக்கும் பொழுது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆவிக்குரிய மண்டலத்தில் இது சாவி மாதிரி உதவி செய்து. இப்படி ஒரு கூட்டத்தை இந்த ஷான் வேரன்னு சொல்லக்கூடிய இந்த தேவ மனிதர் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இவர் உள்ளத்தில் சொல்கிறார், அந்த மனிதனை போய் பார்த்து யெகோவா ராஃபான்னு சொல்லுன்னு உள்ளத்தில் ஏவுறார். இதுதான் உள்ள உண்டாகிற தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு அந்த மனிதனை தொட்டு யெகோவா ராஃபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன நேரத்திலே அவருக்கு கிட்னி செயலிழந்து போய் வந்திருக்கிறாரு. டயாலிசிஸ் பண்ணி ரொம்ப கொடூரமான வியாதியில் இருக்கிறார். டாக்டர் இவர் ரெக்கவர் ஆகவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த மனுஷனை பார்த்து இவர் சொல்லியிருக்கிறாரு. கூட்டம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அவருக்கு கிட்னி ஃபெயிலியர்னு. முடிந்து அவர் போய் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து நியூஸ் சொல்கிறாரு, அவருக்கு கிட்னி திரும்பி இயங்க தொடங்கிட்டு, கிட்னி ரிவர்ஸ் ஆகி சரியாக இயங்க தொடங்கிட்டுன்னு சாட்சி சொன்னார். தேவச்சனமே, நான் ஆரம்பத்திலே ஒரு சாட்சி சொல்லியிருப்பேன். ஒரு கண்ணு தெரியாத மனிதனுக்கு ஆண்டவர் இந்த தேவ மனிதர் மூலமாக கண் பார்வையை கொடுக்கும் பொழுது டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க, அந்த ஆப்டிக் நெர்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு கட்டாயி அவருக்கு கண்ணில் பார்வை இல்லாமையாக்கும் இருக்கும். அந்த நரம்பு செயல்படலைன்னா கண் விஷனே கிடைக்காது யாருக்கும். அப்போ கண் தெரிஞ்ச உடனே அந்த மனிதன் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணால் அந்த மிராக்கள் என்ன தெரியுமா? அந்த ஆப்டிக் நெர்வுன்னு சொல்லக்கூடியது ஸ்டில் இயங்காமல் தான் இருக்குது. ஆனால் கண் பார்வை தெளிவாக தெரிகிறது, புத்தகங்கள் வாசிக்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, அவருக்கு அதுக்கு பிறகு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சம்மந்தமான சாஃப்ட்வேர் சம்மந்தமான ஒரு தொழிலில் போய் ஆண்டவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அவர் கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலையில் இருக்கிறாரு. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு முழுக்க தேவையே நம்ம கண் பார்வை.
எந்த மனுஷனுக்கு இது இல்லைன்னு சொன்னாரோ அந்த இடத்துல தெய்வீக வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்தது. ஸோ தேவ ஜனமே, இந்த கிட்னி ஃபெயிலியர் உள்ள மனுஷனுக்கும் யெகோவா ராஃபானா சுகம் தருகிற தெய்வன், காட் ஹூ ஹீல்ஸ். அதான் யெகோவா ராஃபா, ஜெகவா ராஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் கிட்னி ஃபெயிலியர்ஸ் ஆகுது. அடுத்தது ஃப்ளஷ் ஈட்டிங்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி உள்ள ஒரு சகோதரி, அந்த சகோதரியோட உடம்பெல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்குமா, அந்த சகோதரியை கொண்டு வராங்க. இவர் ஜெபிக்கிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அந்த சகோதரி ட்ரெஸ்ஸை கலத்தி பார்த்தா இருந்த ஓட்டைகள் காணலை. ஒரு பால் உள்ளே போடுற லெவலில் ஓட்டைகள் உடம்புல இருந்துச்சு. அந்த லெவலில் வாட நிறைஞ்ச அந்த வியாதி ஆண்டு உடனே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே குணம் ஆயிருக்கு. ஸோ தேவ ஜனமே, இப்படிப்பட்ட மகிமையான மிராக்களை நம்ம ஆவியானவரோடு இருக்கும் பொழுது, என்கவுண்டர்ஸை பெறும் பொழுது நமக்கு உண்டாகும். அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், இன்றைக்கி தியாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த இறையியல் படிப்பு, அறிவு சம்பந்தமாகவே இன்றைக்கி நிறைய பேர் படிச்சுட்டு வந்து ஆண்டவருடைய மகிமையை அவங்க அறிவு சம்பந்தமாக மாற்றிடுறாங்க. நம்பர் 1, நிறையா பேர் இன்றைக்கி ஊழியத்துக்கு வராங்க, பைபிள் காலேஜ் வராங்க. இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வராங்களான்னு கேட்டால் ரட்சிக்கப்படலை. அழைக்கப்பட்டாங்களான்னு கேட்டால் அழைக்கப்படலை. நிறைய பேருக்கு அழைப்பே கிடையாது. மேஜர் அழைப்பை குறித்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம். மேஜர் அழைப்பில் ஒரு 5 விதமான அழைப்பு இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அப்போஸ்தலர்கள், பாஸ்டர்ஸு, தீர்க்கதரிசிகள், போதகர்கள், பிறகு டீச்சர்ஸு. அதாவது பாஸ்டர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, இவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க, ப்ராஃபெட்ஸு, அப்போஸ்டல்ஸ். இப்படி 5 விதமான ஊழியங்கள் இருக்குது. பிறகு காமனான அழைப்பு நம்ம பார்த்தோம், அது சுவிசேஷம் அறிவிக்கிறது. அடுத்தது விசுவாசிகளுக்கு, அதாவது பெரிய அழைப்பு இல்லாமல், பெரிய பெரிய போதக அழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்கிற அழைப்பு, சின்ன சின்ன தீர்க்க தரிசனம் சொல்கிற அழைப்பு, புத்தி சொல்கிற அழைப்பு, அன்பு கூறுற அழைப்புன்னு சொல்லி நம்ம ரோமர் 12 மூலமாக நம்ம கொஞ்சம் பார்த்துருந்தோம். ஸோ இப்படி அவர்களுடைய அழைப்பு என்னன்னே தெரியாமல் இன்றைக்கி பெரிய பெரிய அழைப்பு இருக்குதுன்னு நினச்சி ஊழியத்தில் பைபிள் காலேஜ் படிக்க வரக்கூடிய ஏராள பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்கு அழைப்பு இல்லாததுனால, தேவனுடைய நடத்துதல் இல்லாததுனால ரட்சிக்கப்படாமலேயே நம்ம பைபிள் காலேஜ் படித்தாதான் நம்ம ஊழியம் செய்ய முடியும், பைபிள் காலேஜ் படித்தாதான் நம்மளை சர்ச்சில் ஏற்றுக்கொள்வாங்க, வருமானம் தருவாங்கன்னு சொல்லிட்டு படிக்க போகிறாங்க. ஸோ இதில் நான் தப்புன்னு அவங்கள குறை சொல்லலை. பட் ஊழியம் செய்கிறது அறிவுனால நான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். அறிவுனால செஞ்சால் என்ன ஆகும்? பைபிளை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். இதை யார் சொல்லிக் கொடுக்குறா? பைபிள் டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? மனிதன் வேதத்தை போதித்தால் அது ஆபத்து. மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி வேண்டும். இல்லை என்றால் மனிதன் அவனுடைய ஐடியாவை வச்சு பைபிளை சொல்லி கொடுத்துருவான். அப்போ தியாலஜியில் முழுக்க முழுக்க மனுஷனுடைய ஐடியா நிறையா இருக்கும். அதனால் தியாலஜி பர்ஸ்பெக்டிவில் நம்ம கத்தரை பார்க்கக்கூடாது. கத்தருடைய பர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம கத்தரை பார்க்கணும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம தியாலஜி என்ற ஒரு கண்ணாடியை போட்டு கத்தரை பார்த்தா நம்ம நிறைய விஷயத்தை லிமிட் பண்ணிடுவோம். ஆண்டவராக இயேசு சொன்னார், தூதர்கள் ஏறுகிறது இறங்குறது நீ பார்ப்பேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஆரம்ப நேரத்தில் இப்படி சொன்னார்னா, புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ தூரம் தூதர்களை பார்க்க முடியும்? ஆனால் இன்றைக்கி தூதர்களை பார்த்தேன்னு ஒரு நபர் சொன்னால் இது கட்டுக்கதை, இது பொய். ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா தியாலஜி என்ற கண்ணாடி, இறையியல் என்ற கண்ணாடி. அந்த இறையியல்னா என்ன? இறையியலில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட டீச்சர்ஸுகள் சொல்லிக் கொடுத்தா அது நல்லா தான் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெறாமலேயே, ரட்சிக்கப்படாமலே இன்றைக்கி நிறைய பேர் போதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவர்கள் இதெல்லாம் விளக்கிடுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நிறைய உபதேசங்கள் என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமலே மனுஷன் ஞானத்தில் இருக்குது. எப்படிங்க மனுஷன் ஞானத்தில் கடவுளை புரிஞ்சு கொள்ள முடியும்? முடியாது. அதனால தான் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை வேணும். நம்ம வேதத்தை மனுஷன் போதிச்சு நம்மளால் மண்டையில் ஏற்ற முடியாது. மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானோடு உதவியோடு அந்த மனிதன் போதிச்சால் அந்த வேத வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் மாறும். இல்லை என்றால் பரிசேயர்களை போல, வேத பாரகர்களைப் போல, தர்க்க சாஸ்திரிகளைப் போல எல்லாரும் வசனத்தை அறிவில் வச்சுருப்பாங்க, ஆவியில் இருக்காது. அதான் ஆண்டு சொன்னார், நீ திறவுகோலை வச்சிருக்கிற, அதாவது பரலோகத்தையும் திறவுகோலை வச்சிருக்கிற, வசனத்தை வச்சிருக்கிற, நீனும் பரலோகத்துக்கு போக மாட்டேன், மற்றவங்களையும் போவிட மாட்டேன்னு அவங்கள பார்த்து கவலைப்படுறாரு. ஏன்னா வசனம் அறிவாக சிந்தனைக்குள்ளே போயிட்டுனா அது கீழ்ப்படியே விடாது. அதனால தான் அறிவு கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் நமக்குள்ளே வரதுக்கு காரணம் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஊழியர்கள் மூலமாக பேசுகிறார். அதனால தான் வேதத்தில் போட்டிருக்குது, பவுல் ஆவியில் நிறைந்து அவனை உற்று பார்த்தான். ஆவியில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து, ஆவியில் அனல் கொண்டு, இப்படி தான் வேதத்தில் போட்டிருக்கும்.
ஒரு பிரசங்கம் பண்ணால் அவங்க ஆவியில் நிரம்புகிறாங்க, ஒரு ஹீலிங் பண்ணணும்னா ஆவியில் நிரம்புகிறாங்க, பரிசுத்த ஆவினால் நிரம்பி தான் எல்லாம் செய்கிறாங்க. இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் துர்சாட்சியாக மாறுகிறதுக்கு காரணம் நம்பர் 1, ஒரு நல்ல நோட்டு இருந்தால் 1000 கள்ள நோட்டு இருக்கும். ஒரு உண்மையான ஊழியக்காரன் தரிசனம் பார்த்தானா நிறைய பேர் தரிசனம் பார்த்து பிழைப்பு நடத்துறதுக்கும் பணம் பிடுங்கிறதுக்கும் நிறைய பேரை பிசாசு எழுப்புவான். உடனே பிசாசு எழுப்புறதை கண்டுட்டு இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் எல்லாம் இப்படி தான் கீழ்த்தரமாக இருக்கிறாங்க, மோசமாக இருக்கிறாங்க. தேவ ஜனங்களே, அது இயல்பு. பேதுரு சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளும் எச்சரிக்கையா இருங்க. ஆனால் பேதுருவே ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி, தேவ மனிதர். அப்போ அவருக்கு தெரியுது, ஒரு நல்ல நோட்டு, ஒரு நல்ல பண நோட்டு, ரூபா நோட்டு இருக்குன்னா 1000 கள்ள நோட்டு வர்றது சாத்தியமாக இருக்கிறது போல் ஒரு நல்ல ஊழியக்காரன் இருக்கிறான்னா, ஒரு நல்ல அபிஷேகப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா 1000 கள்ள விஷயத்தை பிசாசு எழுப்புவான். ஏன்னா பிசாசுக்கு பயம், அபிஷேகம் உள்ளவன் செய்தி கொடுத்தா அவன் பிசாசு ஓடியே ஆக வேண்டும். தியாலஜி படித்தவன் செய்தி கொடுத்தாலும் பிசாசு ஓட மாட்டான். கிரீக்கும் ஹீப்ருவும் அராமிக்கும் கால்டியன்ஸ் லாங்குவேஜ் எல்லாமே தெரிஞ்சவனும் செய்தி கொடுத்தவனா பிசாசு ஓட மாட்டான். கால் மேலே கால் போட்டு உட்காந்து செய்தி கேட்டுட்டு இருப்பான் பிசாசு. ஆனால் அபிஷேகம் உள்ளவன், தீ உள்ளவன், கர்த்தருடைய அக்னியை பெற்றவன், வார்த்தையை பெற்றவன், ஆவியில் நிரம்பினவன், தரிசனத்தை கண்டவன், உண்மையாட்டே பரிசுத்தமாக வாழுகிறவன், அவன் செய்தி கொடுத்தான்னா பிசாசு ஓட ஆரம்பிப்பான். அதனால தான் அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் பிசாசை விரட்டும் பொழுது பிசாசு சொல்லும், எனக்கு பவுலையும் தெரியும், இயேசுவும் தெரியும், உங்களை தெரியாதுன்னு சொல்லும். அப்படி என்றால் பவுல் ஆவிக்குரிய மண்டலத்தில் அதிகாரம் பெற்றவர், இயேசு அதிகாரம் பெற்றவர். ஆனால் மற்றவர்கள் அதிகாரம் பெறலை. அதனால தான் தேவ ஜனங்களே, நம்ம ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இந்த உலகம் எதுக்க தான் செய்யும், படித்தவர்கள் எதுக்க தான் செய்வாங்க, கிறிஸ்தவர்களே எதுக்க தான் செய்வாங்க. இந்த பிழைப்புக்காக ஊழியம் செய்ய வந்தவர்கள், இறையியல் படித்து அதை வச்சு ஊழியம் செய்கிறவங்க கண்டிப்பாக எதுக்க தான் செய்வாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை. ஆனால் வேதம் இப்படி தான் சொல்லுது, ஆவியினால் நிரப்பப்பட்டு தான் ஊழியம் செய்யணும். வேதத்தில் பரிசுத்த ஆவியின் சத்தம் கேட்காம, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம ஊழியம் செய்த ஒரு நபரை காட்டுங்க வாங்கலாம். எல்லாரும் எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை பெற்றிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஊழியம் செய்ய வாரோம். எப்படி வாரோம்? நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிச்சா? இல்லை நமக்கு கர்த்தர் பேசினாரா? இல்லை. நிறைய பேர் இன்றைக்கி முழுக்க பைபிள் காலேஜுக்கு போயிட்டு ஊழியம் சேர்ந்துருவாங்க, சம்பளம் கிடைக்கும். ஆண்டு அதை எதிர்பார்க்கலை. அது செய்கிறத நான் தப்புன்னு நான் அவங்கள குறை சொல்லலை. பட் ஆனால் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு ஆண்டுடைய வசனம் நமக்கு உதவி செய்கிறது. நம்ம அழைப்பை தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம அழைப்பு என்ன, ஆவியானவர் எதற்காக அழைச்சிருக்கிறாரு, நம்ம ஆவியினால் நிரப்பப்படணும், பரிசுத்த ஆவியின் நிறைவோடு ஊழியத்தை செய்யணும். இயேசுநாதர் அப்படி தான் செஞ்சார். அப்போ அதனால தான் இன்றைக்கி இந்த அருமையான பதிவு மூலமாக தரிசனம்னா என்ன, நமக்குள்ளே இருந்து தரிசனம் எப்படி வருது, நம்ம தரிசனம் அடைகிறதுனா என்ன, அப்படி ஒரு அனுபவ சாட்சியோடு இன்றைக்கி பார்க்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் அநேக காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலை நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்கள். ஒவ்வொரு டியூஸ்டேயும் ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் 9 மணி அளவில் நல்ல நிகழ்ச்சிகளை போட்டு கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து ஆண்டவங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நிறைய ஆவிக்குரிய ரகசியங்கள், சத்தியங்கள் நம்மளுடைய சேனலுக்குள்ளே இருக்குது. போய் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.